செருப்பு தந்த சிவனை போற்றி கையில சத்திரியோடு இந்த சிவனை போற்றி மண்மீது வளா செய்யும் மலிவனம் சுரக்க மன்னர் ஒருமுறை அறு செய்ய ஒரு குறையிலாம் உயிரில் வாழ நிறுத்தம் அலங்கரிக்க நிறுத்தம் நிலமாக வேமைக்கோர் செவிநீதி வேமம் உலகமெல்லாம் ஓ நமச்சிவாயம் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தான் வாழ்க எப்பொழுதும் எண்ணஞ்சு நீங்காதான் தான் வாழ்க அந்த கோவிலை ஆண்ட குருமணியின் தன் வாழ்க அகமானின்ற அன்னிப்பார் தன் வாழ்க எனக்கு அனோக்க இருவனடி வாழ்க ஏக கொடுத்துண்டு வேதாண்ட பரப்பார்க்கு பிறஞ்சோதி பிற்காலம் வருக ஈசன் அடி போற்றி எந்த நடி போற்றி சிவன் அடி போற்றி. நான் மங்களம் அரவன் நடுத்தூரில் இருக்கு அரவன் பூசாரி படிச்சுக்கிட்டு வருகிறேன். நான் பூசை பண்ணிட்டு வரேன். காலை பூசை காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நாங்கள் கோயிலில் இருக்கு. அதுக்கு மேலதான் ஐயர் பிராமணர் 6 மணிக்கு 5 மணிக்கு மேல 6 மணிக்கு வருவாரு. நான் வரைக்கும் நான் தான் பூசை பண்ணிக்கிட்டு வரவங்களுக்கு தேங்காய் பழம் உடைச்சு கொடுத்துக்கிட்டு மக்களுக்கு திருநீர் கொடுத்துட்டு இருக்கேன் சுவாமி. அதனால சக்தி மாயம் சிவமாயம் தமிழ்நாட்டில் நம்ம மங்களத்துல ஒரே கோயில் தான். சக்தி மாயம் சிவமாயம் உள்ளது அந்த காலத்துல 1400 வருஷத்துக்கு முன்ன கட்டின கோயில். இது கல்யாணம் ஆகாதவங்களும் படிச்சு வேலை இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் பகவான் நல்ல வரம் கொடுக்குறாரு. ஏதோ குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு குழந்தை, கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம், படிச்சு வேலை இல்லாதவங்க வேலை, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பகவான் எல்லாத்துக்கும் நல்ல வரம் தர்றாரு. இந்த சுத்து பத்து கல்யாணம் எல்லாம் அங்கதான் நடக்குது நம்ம கோயில்ல மங்களம் கோயில்ல. இது சக்தி மாயம் சிவமாயம் தமிழ்நாட்டிலேயே காசி உள்ள பலன் கிடைக்கும். காசியில போய் கும்பிடுற பலன் மங்களத்துல கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்யறவங்க ராகு இதுக்கு பரிகாரமும் செய்யலாம். சனீஸ்வர பகவான் கோயில்களே சனீஸ்வரன் தனியா இருக்குது, அதுக்கும் பரிகாரம் செய்யறவங்க செய்யலாம். வெள்ளிக்கிழமை இது சனிக்கிழமை அவசியம், வேலைக்கிழமை குருபவனுக்கு அவசியம், சங்கட சதுர்த்தி விநாயகருக்கு சதுர்த்தி விநாயகருக்கு, முருகனுக்கு கிருத்திகையில முருகனுக்கு அவசியம் ஆகுது. அது இல்லாம பிரதோஷம் முருகனுக்கு சஷ்டியே சாமிக்கு அவசியம் ஆகிட்டு இருக்குது. அதனால பிரதோஷத்தை நல்ல சிறப்பா சன 400 சனம் 500 சனம் மக்களுக்கு நல்ல வரம் கொடுக்கிறாரு ஈஸ்வரன். மங்கை பாய்சரர் மரகதம்பாடு சக்தி மாயம் சிவமாயம் இம்ப தமிழ்நாட்டிலேயே காசியில உள்ள பலன் நம்ம மங்களம் இங்க உள்ள கிடைக்குது. இது அண்ணாமலையில போய் கும்பிடுற பலன் இங்க உண்டு. எந்த குறையும் இருக்காது. பகவான் எல்லாம் செல்வத்தை கொடுத்து நல்லா சுகத்தை கொடுக்காரு. மங்களம் ஸ்ரீ அரவாண்டியம்மன் புரைக்கலாறு ஸ்ரீ மாரியம்மன் அகூர வீரபத்திர சுவாமி அங்காயி பரமேஸ்வரி ஏழுமலை சீனிவாசன் என்ற வரதாஸ் பெருமாள் ஏழுமலையனும் கன்னிமாரும் மற்ற குடிப்பாட்டு தெய்வங்களும் நிறைய உண்டு. குடிப்பாட்டு தெய்வங்களும் நம்ம கோயிலை சுற்றி ஊரில் நிறைய இருக்குது. தெய்வங்கள் குடிப்பாட்டு தெய்வம் இருக்குது. முக்கியமா அரவாண்டி அம்மனும் புரைக்கலாறு சுவாமியும் நம்ம 4 ஊர் 7 ஊருக்கு இந்த தெய்வம் பூசை வாங்கிட்டு வருது. திருநா காலத்தில் இந்த மங்களம் மகாமாரியம்மன் நம்ம மங்களம் திருநா கோட்டை இந்த மங்கூர் நம்பூர் புதூர் இதெல்லாம் பூசை வாங்கிட்டு மங்களம் மாரியாயி சமயவாரத்தா மாரியாயி நம்ம மங்களத்துல இருக்குது. ஊருக்கு கிழக்க ஊர்ல இருந்து கீபாதியில சிவங்கோயில்ல பகவான் சிவருமாள் 2 பேரும் மங்கை பாகேஸ்வரர் 2 பேரும் ஒரே ரூபத்துல இருக்காங்க. மரகதம்பாள் தனியா இருக்குது. அதுக்கு பூசை நடந்துகிட்டு வருது. 2 கால பூசையும் சாமிக்கு பூசை நடந்துகிட்டு இருக்குது. பொதுமக்களும் 10 கோடி மக்களும் சுற்றுள்ள கிராம பொதுமக்களும் அனைவரும் இந்த பரிகாரம் செய்யறாங்க. மங்களம் சிவங்கோயில செய்ய முடியாத மக்களை கேட்டுக்கொள்கின்ற பிரதோஷத்துக்கு இறைவனை வழிபாடு செய்யலாம். மற்ற நாளும் இந்த திங்க சோமவாரத்திலையும் பகவானுக்கு வழிபாடு செய்யலாம். மக்கள் அனைவரும் இந்த இறைவனை வழிபாடு செய்தால் அவங்களுக்கு உள்ள பலன் இறைவன் கொடுக்கிறார். நம்ம மங்களம் சிவங்கோயில்ல மங்கை பாய்சரம் முத, 2வது விநாயகர், 3வது சூரியன், 4வது ராகு கேது. சந்திரன் சூரியன் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ராகு கேது. அது இல்லாம நடன விநாயகர் தெக்கமா இருக்காரு. தட்சிணாமூர்த்தி குரு பகவான் தெக்கமா இருக்காரு. கன்னிமூல கணபதி மேற்பாடத்துல கிழக்கமா இருக்காரு. அதே காசியில உள்ள லிங்கம் காசி லிங்கம் பின்னாடி இருக்குது. அதுலயே 1008 தசர லிங்கம் ஒரே லிங்கத்துல 1008 லிங்கம் இருக்குது. அதே பின்னாடி லிங்கேஸ்வரர் இருக்காரு. அது இல்லாம வீரபத்திரர் கிழக்கமா இருக்காரு. முருகன் வள்ளி தெய்வனோட கிழக்கமா இருக்காரு. அது இல்லாம துர்க்கை வடக்கமா இருக்குது. பிரம்மா வடக்கமா இருக்காரு. சண்டீஸ்வரர் தெக்கமா இருக்காரு. அதெல்லாம் 9 நமகரமா இருக்குது. அது இல்லாம காலப்பைரவர் இருக்காரு தெக்கமா. எல்லாமே சனீஸ்வரமாக மேற்குமா இருக்காரு. அப்புறம் சந்திர சூரியன் பேர் இருக்காங்க நம்ம கோயில்ல. இந்த பரிகாரம் செய்யறவங்க செய்யலாம். இறைவனை வழிபாடு செய்யலாம். அவங்க வேண்டிட்டு போனா பகவான் அவங்களுக்கு நல்ல பலனை தருகிறார். எல்லா தெய்வம் இருக்குது. பிரதோஷத்துக்கு பால், தயிர், பன்னீர், திருமஞ்சனம், மஞ்சத்தூள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், தேனு, பன்னீர், கரும்பு பால், பழவகை இவ்வளவு சாமிக்கு நடக்குது. அவசியம் நடக்குது. நந்தீஸ்வரர் 5 நாளைக்கு ஒருக்க அவசியம் நடக்குது. பிரதோஷத்துக்கு மக்கள் நிறைய வர்றாங்க. அந்த இறைவனை வழிபாடு செய்யறாங்க. அவங்களுக்கு உள்ள பலன் பகவான் கொடுக்குறாரு. இந்த பலன் வேணும்னா எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்ல செல்வாக்கா இருக்கணும், இந்த பகவான் அந்த பலனை தர்றாரு. பிரதோஷத்துக்கு இவ்வளவு பொருள்களையும் சாமிக்கு அந்த நந்தீஸ்வரருக்கு அவசியம் ஆகுது. அது இல்லாம ஐயாவுக்கு சாமிக்கு பெருமாளுக்கு அவசியம் ஆகுது. அது மாதிரி அம்பாளுக்கு அவசியம் ஆகுது. அதெல்லாம் சண்டீஸ்வரருக்கு அன்னைக்கு அவசியம் ஆகுது. தெக்கமா இருக்கிறது சண்டீஸ்வரர் எல்லாத்துக்கும் அவசியம் ஆகுது. நல்லபடியா பகவானுக்கு செஞ்சுக்கிட்டு வரப்பா சுவாமி. கிருத்திக்கும் போது தனியா முருகனுக்கு, அது இல்லாம சஷ்டிலையும் தனியா முருகனுக்கு, அது இல்லாம சங்கட சதுர்த்திக்கு விநாயகருக்கு, இது சதுர்த்திக்கு தெக்கால விநாயகருக்கு 2 விநாயகருக்கும் பூசை நடந்துட்டு இருக்குது. அப்புறம் இந்த திருவோணத்துல தில்லை நடராச பெருமாள் திருவோண நட்சத்திரத்தில் மார்கழி மாசம் 6 வருது. அதுல நடராச பெருமாளுக்கு அவசியம் ஆகுது. நம்ம சிவங்கோயில நடந்துட்டு இருக்கு சுவாமி. மக்கள் அனைவரும் இந்த இறைவனை வழிபாடு செய்யலாம். காலப்பைரருக்கு தேவபுர இஷ்டமில சிறப்பா செய்யறாங்க. பால், தயிர், பன்னீர், இளநீ, தேனு, திருமஞ்சனம், மஞ்சத்தூள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், பழவகை இவ்வளவும் முசில இருந்து காசிநாயகன் ஒரு ஆள் செஞ்சுட்டு இருக்காரு 5-6 வருஷமா. தேவபுரையில வளர்புறையில சிக்கனமா செய்யறது. வளர்புறையில துண்டு
தேங்காய் பழம் உடைச்சு பலர் பொருளையும் இப்போ செஞ்சுட்டு வருது. அந்த கால பயிர் 2 காலமும் 15 நாளைக்கு இதையும் செஞ்சுட்டு வருது. அதான் விசேஷமானது தேவைப்படுறது. அது நாள் அந்த திதி வர்றது அந்த தேவைப்படுற வர்றது தான் பார்த்து நம்ம செய்யணும். தேவைப்படுற அஷ்டமி வருது. அந்த அஷ்டமியில சாயங்காலம் அந்த பயிரவருக்கு அவசியம் ஆகுது. 6 மணில இருந்து 7:30க்குள்ள அவசியம் ஆகுது. சாயங்காலம் பயிரவருக்கு மக்கள் அனைவரும் நிறைய வருவாங்க. வந்து எல்லா ஊருக்காரங்களும் தேவபுர அஷ்டமிக்கு தான் நிறைய வருவாங்க. பலர் பொருளுக்கு எவ்வளவு வரோம்னா தேவபுர அஷ்டமி மக்கள் வந்து இறைவனை வழிபாடு செய்வாங்க. சித்துபுரத்துல புதூர், துளையானா, வைத்தமரம், மாலிப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, இப்படி செமனாபுரம் இப்படி எல்லாம் தேவபுர அஷ்டமிக்கு மக்கள் வர்றாங்க. வந்து அந்த பயிரவர் வழிபாடு செய்யறாங்க. அவங்களுக்கு உள்ள பலன் பார்க்க கொடுக்குறாரு. எந்த குறவும் இல்ல. மக்களுக்கு நல்ல செய்தார் சிவருமாள். திருச்சியில முசிறி தாலுக்கா மங்களம் கிராமம். மங்களத்துக்கு கிழக்க ஆத்து ஓரம் உத்தராச கோம்பை ஆறுக்கும் பக்கத்துல தீபரத்துல பகவான் பள்ளி கொண்டு இருக்காரு. மாயணத்தை பார்த்துருக்காரு. கிழக்கால சக்தி மாயம், வடக்கால சக்தி மாயம், சிவமாயம் 2 மாயணத்தை அம்மா பின்னாடியும் ஐயா நேரா மாயணத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. மாயணத்தை மக்களுக்கு அருள் கொடுத்துருக்கு. அருள் பாலிச்சு கொண்டு இருக்காரு. வேணுமாலும் வந்து அவசியம் பண்ணலாம். எந்த நேரம் வந்தாலும் அவசியம் பண்ணலாம். அது பின்னால வர்றவங்க கதவுல நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் போட்டா வந்து பூசை பண்ணி கொடுப்போம். அரவன் பூசை ஐயரு சாயங்காலம் வருவார். பார்வதி பதியை போற்றி, மங்கை வாசகரை போற்றி, மாணிக்க வாசகரை போற்றி, அண்ணா மலையானை போற்றி, அந்த கைலங்கரி மலையானை போற்றி, ஹரஹர மகாதேவா அந்த தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுடைய இறைவனை போற்றி, ஏகம்பரத்தார் போற்றி, பாகம் பெண்ணூர்வாய் போற்றி, காவாய் கடலாய் போற்றி, இந்த கைலை மலையானை போற்றி, மங்கை வாசகரை போற்றி, ஓ நமச்சிவாய் மங்கை வாயகரை போற்றி, ஹரஹர மகாதேவா இடையிலே விழிதுழந்த ஈசனை போற்றி, கழுத்தில் செருப்பு தந்த சிவனை போற்றி, கையில் சத்திரியோட சிவனை போற்றி, மண்முது வளாஜையும் மணிவனம் சுரக்க மன்னர் கோல்முறை அரசிய ஒரு குறையினா உயிரில் வாழ நல்த்தம் அலங்கரிக்க நல்த்தம் இல்லமாக மேமைக்கோர் செவிநீதி வேமும் உலகமெல்லாம் ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா வாழ்க நாதன் தான் வாழ்க எப்பொழுதும் என்னென்றும் நீந்தாதான் தான் வாழ்க அந்த கோவிலை ஆண்ட குருமணியின் தன் வாழ்க அகமானிந்த அன்னிப்பார் தன் வாழ்க ஏக அனோக்க இருவனில் வாழ்க ஏக கொடுத்து வேதாண்ட பிறப்பார்க்கு பிறந்தோதி பிற்காலம் வெளியே ஈசன் அடி போற்றி, எந்த நடி போற்றி, சிவன் அடி போற்றி, சிவன் சேரன் அடி போற்றி, நியாயப்பரப்புக்கு நிர்மலி போற்றி, மாயப்பரப்புக்கு மன்னன் அடி போற்றி, சீரார்ந்திருந்திரும் தேவன் அடி போற்றி, அராதையும் அருமலையாம் போற்றி, சிவன் அமர்ந்தால் வணங்கி அவன் அருளாலே சிந்தை மகிழ்ந்து சிவபுரானந்தன் முந்த வினை முன்வரை சுவாமோ நமச்சிவாயா ஆதலாய் கசைஞ்சு கண்ணீர் மொழி ஓதுவாய் நின்றும் நல்லற்கானது வேதம் நான் நாதன் நான் நமச்சிவாயா நாதன் நான் நமச்சிவாயா உழவுக்களான் ஓதுவன் இளமையானவன் நேர்மையானவன் அழகி சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்பி வளர்த்து வணங்கவே ஓ நமச்சிவாயா அம்மையே அப்பனே ஒப்பிலா மாமணி மேலவா இது நெற்றியில தின்னிருந்த மக்களுக்கு வந்த வினையும் வருகின்ற வினையும் ஒரு மலை குழந்தால் ஒரு பணிபோ நீக்கி நோய் நொடியில்லாத குறைவில்லாத செல்வம் நிறைவேற்ற வாழ் கொடுத்து ஒரு செல்லத்தை கொடுத்து சோத்தை கொடுக்கிறார் ஓ நமச்சிவாயா திருச்சம்பளம் மரகதம்பாலை போற்றி மாணிக்கம்மாலை போற்றி அன்னபூர்ணி போற்றி திருப்பசந்தரி போற்றி வெங்கநாயகமாலை போற்றி கபாலீஸ்வரியை போற்றி ஐலாண்டேஸ்வரி போற்றி காஞ்சி காமாட்சியை போற்றி மதுரை மீனாட்சியை போற்றி காசி விஸ்வலட்சுமி போற்றி ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தி ஆதிசக்தி சிவன் சக்தி கல்வி தரும் செல்வம் தரும் தளபதி ஆன மனம் தரும் தெய்வ வரும் தரும் நெஞ்சில் அஞ்சாமலாத இறந்தரும் நலன் தரும் அம்பர் இம்பருக்கு கணந்தரும் உங்குடலாம் ஸ்ரீ மரகதம்பால் கடைக்கண்ணக பார்த்தாயா ஐலாண்டகோடி திருமாநாயி வந்த வினையும் வருகின்ற வினையும் ஒரு மலை போல வந்தாலும் ஒரு பணிபோ நீக்கி நோய் நொடியில்லாத மறைவிலா செல்வம் நிறைவேற்ற வாழ் கொடுத்து ஒரு செல்வத்து கொடுத்தாயே அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா ஓ நமச்சிவாயா திருச்சம்பலம்.